உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, ஜூன் மாதத்தில் விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம். இந்த ஜூன் மாதத்தில் விருச்சிகராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறாருங்க. தொழிலில் புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் டெவலப் ஆகும். பழைய தொழிலை ஆல்டேஷ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தொழிலில் அடுத்தவங்ககிட்ட ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, அவரால் நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஆஃபர் மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு தொழிலில் ஒரு நல்லா பரவாயில்ல நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா சேர்த்து கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதம் நல்லா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள், நல்ல பேர்கள் எடுப்பீங்க, நல்ல தொழிலை வளர்ச்சாவீங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு பார்த்தாவே இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை அடைய முடியும். எந்த தொழிலும் செஞ்சாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை செப்பரேட்டான முறையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அதிகபரமான லாபத்தை கொடுக்க வேண்டிய யோகம் இந்த மாதமாகப்பட்டது இந்த ஜூன் மாதம் இருக்குதுங்க. இந்த ஜூன் மாதம் கரெக்டான முறையில் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது இருக்குது. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாவே, இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இப்போ 12ஆம் பார்வையாக இருக்கிறாருங்க. அதனாலேயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதத்தில் புத்திர செல்வங்கள் உருவாகும், வளர்ச்சி கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்லது நடக்கும். எனக்கு அவங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்து மிக அற்புதமான முறையில் புத்திரஸ்தானத்தை கொடுக்க போகிறாருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, கரெக்டான முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு இந்த புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் தெய்வத்தோட கலாச்சார யோகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்து கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் கொடுக்க போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும். எனக்கு திருமண ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிர பகவானும் குரு பகவானும் பார்வையாக இருக்கிறாருங்க. அதனாலேயே உங்களுக்கு பார்க்கும்போது 2 கிரகம் இணைந்ததுனால திருமண யோகத்துக்கு மிக அற்புதமான மாதம் இந்த மாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சூரிய பகவானும் புதன் பகவானும் 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் ராசியை பார்க்குறாருங்க, விருச்சிக ராசியை பார்க்குறாருங்க. இப்போ புதன் பகவானும் சூரிய பகவானும் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கிடைக்கும். எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மண் விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் அனுபவிக்கலாம். எனக்கு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, இல்லை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, இல்லை ஒரு புதுசாக அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மண் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அதிகபரமான லாபத்தை அடைய வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குது. எனக்கு சூரிய பகவான் ராசியாக பார்க்குறதுனாலே, செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே, புதன் பகவான் 7ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனாலே, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் புதன் பகவான். அதனாலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக மண் சார்ந்த விஷயத்தில் மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் இருக்குது. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்தளவுக்கு இந்த மாதமாகப்பட்டது மிக சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நல்லபடியாக வளர்ச்சி ஆக வேண்டிய யோகம் இந்த மாதம். அடுத்தது உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் மண் வகையில் சம்மந்தப்பட்டது பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி போகும், நல்லது நடக்கும். இந்த மாதம் இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான முறையில் அந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும்,
நல்லது நடக்கும், கைகூடி வரும். அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே மிக அற்புதமான முறையில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுக்கான பயன்படுத்துங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு மாற்றம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கரெக்டான முறையில் அந்த டயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகி போகும். எந்த கோர்ட்டு வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான தீர்வுகள் கிடைக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தோன்னாக்கா, இப்போ ரொம்ப நாளாக கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசினியர்கள் பார்த்தவ ரொம்ப நாளாக கடன் பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பலவுடைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பலவகையான குழப்பங்கள் நீங்கள் ஆளாயிருப்பீங்க. அதனால் கணவன் மனைக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கும், கணவன் மனைக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கும், குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கும், சொந்த பந்தத்தில் ஒரு விஷயத்துக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எந்த ஒரு காரியம் சாதிக்க முடியாமல் கடனால் பலவகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து ஆளாயிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்குது. கண்டிப்பாக அது கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக அமைய வேண்டிய ஒரு யோகமாகப்பட்டது இந்த ஜூன் மாதம் இருக்குதுங்க. இப்போ ரொம்ப நாளாக கடனை கட்ட முடியல, பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஒரு வாய்ப்புகள், திடீர் ஒரு லக்கு கிடைக்கும். எனக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்குமே ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே திடீர்னு ஒரு வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் அவங்க கடனை தீர்க்க போகிறாங்க. அதனால் கடனில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகும். நல்ல ஒரு வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சான்ஸ் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்க வேண்டிய யோகமும் முழுமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கடனில் இருக்கிறது வெளியே வரத்துக்கான சூழ்நிலைகள் யோகம், இந்த பலன்கள் இருக்குது. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். அடுத்தது, இப்போ உடல் திரேகத்தில் ஆரோக்கியமாக இல்லைங்க, உடல் திரேகத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தவ உடல் திரேகத்தில் ஆரோக்கியமாக இல்லைங்க, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்குதுங்க, ஹாஸ்பிட்டல் செலவாக கொடுத்துட்ருக்குது, விலை செலவாக கொடுத்துட்ருக்குதுங்க, தேவையில்லாத தண்ட செலவாயிட்டு இருக்குதுங்க, தேவையில்லாத கஷ்டங்கள் கொடுத்துட்ருக்குதுங்க, அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க அப்படின்னு சொல்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், நல்லது நடக்கும். ஹாஸ்பிட்டல் விரை செலவு கண்டிப்பாக ரிலீஃப் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வெளிநாடு வெளிதேசம் போகலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் ஜூன் மாதத்தில் அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எனக்கு உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனாலே, செவ்வாய் பகவானையும் உங்களை ராசி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே, 10ஆம் பார்வையில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். குரு பகவான் தனஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனக்கு இந்த கிரகங்களில் பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த விருச்சிக ராசிக்கு மிக அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க வேண்டிய யோகம் முழுமையாக இருக்குது. கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளிதேசத்துக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது, இந்த வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க, அது கைகூடி வருமா? எனக்கு விசா கிடைக்க மாட்டேதுங்க, எனக்கு டைம் ஆகிட்டு இருக்குதுங்க, சந்த சூழ்நிலை எத்தனையோ வேலைகள் இந்தியாவில் இருக்குதுங்க, அந்த வேலையெல்லாம் நான் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேங்க, இங்கே சூழ்நிலை வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேங்க, போகலாம் இருக்கிறேன், இந்த மாதம் அடுத்த மாதம் போகலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், முடியவே இல்லை, இந்த மாதம் போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வெளிநாட்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது, இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவானையும் உங்களை வச்சு பார்க்க, சுக்கிர பகவான் குரு பகவான் தனஸ்தானத்தில் பார்வை பார்க்குறதுனாலே, செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் யோகத்தில் இருக்கிறதுனாலையும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிக பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்குறேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போராட்டிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம்
உங்களுக்கு திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசினியர்கள் மிக அற்புதமான முறையில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். அதுவும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளேயே வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அது கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு சினி ஃபீல்டில் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையாக இருக்குது, நல்லது நடக்கும். அடுத்தது இப்போ சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது லாபத்தை அடைய முடியுமா? இந்த மாதம் ஜூன் மாதத்தில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் லாபத்தை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் ஒரு வாய்ப்புகள், திடீர் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பீங்க. நல்ல ஒரு சம்பாதிச்சு நல்ல ஒரு பிரச்சனைகள் ரிலீஃப் ஆவீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீருவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். இந்த மாதம் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நல்லபடியாக முன்னேறி போகிற அளவுக்கு இந்த மாதம், இந்த ஜூன் மாதத்தில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் யோகம் இருக்குது. கண்டிப்பாக லாபத்தை அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.